Hi viewers, welcome to Girja's Earnings. Today நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா இன்னைக்கு கிளாஸ்லாம் எதுவும் இல்லை. இன்னைக்கு இவங்க யாருன்ற டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்க சென்னை பியூட்டி அசோசியேஷனோடைய தலைவி மீனாட்சி ஐயர். இவங்களோட அசோசியேஷனில் எப்படி ஜாயின் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் வாங்க. 2005 பியூட்டிஷியனுக்கான அசோசியேஷன்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் யாரும் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க தான் இப்போ ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அசோசியேஷனில் ஜாயின் பண்ணால் நமக்கெல்லாம் என்ன பெனிஃபிட்ன்றதை அவங்களே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதை கேட்கலாம். அவங்களோட அசோசியேஷனுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம். என்ன பண்ண போறோம், ஏன் நம்ம ஒரு சங்கத்தில் சேரணும், உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஏன் சங்கம்ல சேரணும்? ஒரு யூனிட்டியா எல்லாரும் வந்து செயல்படணும்னா அதுதான் நம்பர் 1. யூனிட்டி நம்ம கிட்ட கிடையாது. அதை வச்சு எல்லாரும் குளிர் காயிறாங்க, நம்ம தான் கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு ஒரு சின்ன யூனிட்டி இல்லாதது ஒரே ஒரு காரணத்தினால எல்லாரும் இதுல நிறைய வருமானம் பண்றாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த பியூட்டிஷியனுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு யூனிட்டியே கிடையாது. ஒரு காலத்துல தனித்தனியா ராஜாக்களா இருந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க வளர்த்தாங்க, மிச்சவங்க யாரும் வளரல. அதனாலதான் இந்த டெமோக்ரஸி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் இப்ப இந்த சங்கம் நம்மளுக்கு ஒண்ணு இருந்ததுன்னா முதல்ல நம்ம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா ஒரு இடத்துல நிற்போம். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கேட்கறதுக்கு ஒரு இடம். அது என்ன சொல்லுவோம், நான் எப்பயுமே அந்த டைலாக் சொல்லுவாங்க, ஒரு நிழல் கொடை மாதிரி. நம்ம ஒரு வெயிலையோ மழையிலையோ நின்றுட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஒரு நிழல் கொடை வேணும்னா அந்த மாதிரி ஒரு சங்கம் வேணும். நமக்கு அந்த சங்கம் இருந்தாதான் நம்மளால கேள்விகள் கேட்க முடியும், நம்மளோட நலனை பாதுகாக்க முடியும். இப்ப இந்த சங்கம் எதுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம்னா, இப்ப வெஸ்ட் நார்த் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா கடைசியா தான் வரும். அதெல்லாம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடும். பாம்பேல டெல்லியில அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிடைக்கல, அதெல்லாம் நம்ம 2005 முடிச்சிட்டோமே 7 முடிச்சிட்டோமே. ஆனா அந்த விஷயம் நம்மளுக்கு இப்பதான் வரும். நம்மளுக்கு இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரிங்கிறது எப்படின்னா, சின்ன சின்ன ஊர்ல சின்ன சின்ன பார்லர் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். எல்லாருக்குமே இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பியூட்டி இண்டஸ்ட்ரியே ஒரு கலை. இந்த பூவெல்லாம் கட்டுறீங்க, இதெல்லாம் ஒரு கலை. ஒரு மேக்கப் பண்றீங்க, அது ஒரு கலை. இதெல்லாம் ஒரு இதுக்கெல்லாம் வந்து நீங்க பெரிய இதுல படிச்சிருக்கணும், அதுல படிச்சிருக்கணும்னா இல்லை. உங்களுடைய திறமைய ஒருத்தர் கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இருந்தா நீங்க வந்து அந்த தாராளமா அதை பண்ண முடியும். ஸோ இந்த சங்கத்து மூலமா நாங்க எதுக்கு இதை பண்ணிருக்கோம்னா, நம்பர் 1 அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா ஒரு இடத்துல நம்ம நின்று நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். 2வது விஷயம், இப்போ வந்து ஒருத்தவங்க பார்லர் இருக்கு படிச்சு முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி பார்லர் செட் பண்றது, என்னென்ன கவர்மெண்ட்ல இருக்கு. இப்ப ஜிஎஸ்டி வந்தப்பறம் நிறைய பேருக்கு தெரியாது, நமக்கு ஜிஎஸ்டி வேணுமா வேணாமா, எவ்வளவு இருந்தா நமக்கு ஜிஎஸ்டி வேணும், வேற என்னெல்லாம் நம்ம பதியணும், நாளைக்கு சட்ட ரீதியா நமக்கு ஒரு பிரச்சனை வராம இருக்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும், இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் நாங்க உங்களுக்கு வழிமுறைகள் வந்து சொல்லிக் கொடுப்போம். முக்கியமா இந்த சங்கம் என்கிட்ட 200 மெம்பர் இருக்காங்க. நான் ஒரு பெரிய ஆளை வந்து பாம்பேல இருந்து ஒரு பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு வரேன்னா, நீங்க தனியா 10 பேர் 5 பேர் போய் படிச்சீங்கன்னா அதை ஒரு குரூப் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் லாபம் வச்சுதான் பண்ணுவாங்க. ஏன்னா யாரும் சர்வீஸ் பண்ண முடியல. சோ ஒரு சங்கம்னு நம்ம இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட 100 மெம்பர் இருக்காங்களா, அதே 30,000 ரூபாய் கோர்ஸ் அதே ஆளை கூட்டிட்டு வந்து 3,000 ரூபாய் நம்மளால படிக்க முடியும். அப்ப 10 பேர் மட்டும் படிக்கிற விஷயத்த 100 பேர் படிக்கிறாங்க. இவங்க அசோசியேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு 1599 ருபீஸ் வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் கட்டணும். அப்போ தான் நம்ம அவங்க அசோசியேஷனில் ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே 5 செமினார்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அவங்க கண்டக்ட் பண்ணி தராங்க. அதில் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். அட்வான்ஸ் கிளாஸஸ் எல்லாமே அதில் வரும். இந்த கிளாஸஸ்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.